ஆமா வரும்போது நம்ம மடிக்கணுமாமா நடிக்கிறோமா ஹவுஸ் ஓனரு அவங்கிட்ட நான் வாடகை அதுக்கு அடிக்கிறேமா போன் பண்ண என்ன பண்ண நான் எதுவுமே பண்ணலமா இல்லம்மா ஏன் தெரியுமாச்சான் உண்மையில சொல்ற நான் பொறமோகல் இருந்தமா அவன் நல்ல மனுஷன் வீட்டுக்காரன் அண்ணன் தெரியல போல அடிக்கிறான் அவன் என்ன வந்து சொன்னான் டே ஏன்டா பாவி பொறமோகல் இருந்தமா புளிமத்த அடியில் இருந்தமா வெக்கம் கிடையாதுமா உண்மை சொல்றேமா புளிமத்த அடியில் மேல வச்சுக்கிறேன் அப்ப மேல வச்சு அது கீழே வைக்கிட்டா என்னமா என் மேல கையில வைக்காத அப்ப கால வைக்கிட்டா கால வைக்காதடா அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்க கூடாப்பா நான் என்ன பண்ணுவேன் ஏமா இல்ல வந்தா என்ன பாய் குழந்தை குட்டிலாங்குது ஏன்டா புளிமரத்துல அடி இருக்கிறேன் என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ மாசமான வாடகை கட்டிடுறான் நான் சரி வீட்டை போய் பார்த்தேன் சூப்பர் வீடுமா பள்ளிக்கல் போட்டு வச்சுக்கிறான் அது மாதிரி இது கிச்சன் ரூம் பெட்ரூம் ஏன் பாத்ரூம் எல்லாரும் சூப்பர் பாத்ரூம்ல தண்ணி ஒழுகுனே இருக்குது அப்படிதான் இருக்கும் ஒழுகுனே சூப்பரா இருக்குது அவன் சொல்லிட்டான் ஊர்ல நல்லா இருக்குது பாத்துக்க நீ நான் நல்லா இருக்குன்னு அப்புறம் ஒன்னாவது தேசம் கரெக்டா வீட்டு வாடகை கட்டிடணும் அப்படி உன்னால எப்பனா கட்ட முடியல வீட்டை காலி பண்ணணும் எல்லா ஹவுஸ் சொல்றது நானும் 3 வருஷம் 3 வருஷம் ஒன்னாம் தேதி ஆச்சு கரெக்டா வாடகை கட்டிட்டு சரி 3 வருஷம் கட்டினேன் அவனே என்ன பாராட்டி ஒயின் சைடு விட்டு போய் குவாட்டர்லாம் வாங்கி கொடுத்தான் போல யாருமே வீட்டு வாடகை கட்டுறது கிடையாது நீ அதிகமா கட்டுறடா சம்பளம் வருதா எப்படின்னு கட்டிடுறா அவன் ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுத்தாரு நல்லா தான் போயிடுச்சு அப்புறம் திடீர்னு கொரோனா வந்துருமா மக்கள் வந்துச்சு 3 மாசம் வேலையே கிடையாது அவன் வந்து வீட்டு வாடகை என்னது கொடுத்துட்டான் என்னது கொடு சாப்பாடே கிடையாது இந்த அன்னதானம் போறான் அங்கதான் போய் சாப்பிட்டு வர என்ன பண்றது அது கொஞ்சம் நிலைமை போச்சு வீட்டு வாடகை குறான்றான் இதான் கொடு என்ன அது கேட்டுங்க 3 வருஷத்துக்கு கூட மாட்டேன் அவங்க அறிவுல கேட்டுங்க மாவா சீப்பில் வீடு விட்டுட்டான் வீடு அவன் வந்து கேட்கறான் அவன் ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணு அவன் சொல்றான் சொல்லிட்டு போறான் நாளைக்கு காலைல வருவேன் நீ வீட்டு வாடகை கட்டல அவள் தான் சொல்லிட்டு போறான் காலைல தான் எல்லாருமே வருவாங்க என்ன கையில நடந்து வருவாங்க லூசாடா நீ சொல்லு அப்புறம் நான் எவ்வளவு சீரியஸா பேசுங்க சாரிடா நீ காமெடி போறியாமா காமெடி சாரி 3 மாசம் வேலை கட்டுறா கட்டுவேன் அவன் சொல்லிட்டு போட்டான் போயிட்டு வந்து உடனே வருவேன் வீட்டு வாடகை கட்டணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்றான்ட்டான் அப்புறம் நீ என்ன பண்ண 10 தூங்குறேன் நானும் 8 மணி 10 தூக்கமே வரல 12 மணி வரைக்கும் புரண்டு போடுகிறேன் காலையில வருவானே என்ன காப்பானோ ஏது காப்பானோ அப்படி பண்டு படுக்கிறோம் தூக்கமே வரல அப்புறம் என்னதான் பண்ண 12 மணி ஏழு உக்காந்துக்கினேன் சேர்த்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அவன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்ட சொன்னான் இல்ல வீட்டை காலி பண்ண சொன்னான் 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அவனு சொல்லிட்டு என்ன பண்ணா திரும்பி போறான்னு 1 ரூபாய் போட்டுருந்தேன் அதை எடுத்து உடச்சேன் ஒரு 1000 ரூபாய் தேர்ச்சி போதுமே காலையில 6 மணிக்கு அவன் வரத்துக்காட்டி போய் வந்து சொல்லிட்டு நேரா போனேன் இந்த வெடிலாம் செய்யறாங்க சின்ன வெடிலாம் அவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் குத்துட்டு வச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க அவனை செஞ்சு கொடுத்தான் எடுத்துன்னு வந்து நடு விட்டு வச்சுட்டு 2 கேஸ் இருந்துச்சு நல்லா கேஸ் தந்து விட்டு நெருப்பு வச்சுட்டு பொண்டாட்டெல்லாம் கூட்டு வெளியே ஓடி ஆட்டேன் மாடி பண்ணிட்டோமோ ஒரு செங்கல் கூட அங்க இல்ல தர மட்டுமா ஆகி போச்சு இப்ப அவன் வந்து கேக்குறான் ஏன்டா இது போல பண்ணு கேக்குறான் அம்மா தாலியா இருக்கும் இப்ப நான் கேட்க மாட்டானா அடுத்து சுத்தமா எங்க அப்பங்காரன் குடிக்கல வந்து அடுத்து ஒரு குவாட்டர் வாங்கினா அவனே குடிக்கிறான் தரமாட்டேன் யாரு எங்க அப்பங்காரன் நான் குடிச்சா மட்டும் குறைஞ்ச மாதிரி வருவாங்க ஆமா ஓட்ட போய் அந்த மாதிரி பண்ண எந்த ஹவுஸ் ஓனர் தான் நான் லூசா அவன் லூசா நீ லூசா என்ன பாக்குறான் என்ன சொன்னா ஒண்ணு வீட்டு வாடகை கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணணுமா அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன்
வீட்டை காலி பண்ணா பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணா அவன் சொன்னதாங்க புறம்போக்கே வீட்டை காலி பண்ணா வீட்டை தரமாட்டமா காலி பண்றது இல்ல வீட்டை விட்டு சாம செட்ல எடுத்து காலி பண்ணுங்க. அட பாவி வீட்டு விட்டு போறான்னா போயிருப்பேன் நான் பாத்துக்கினேன். வீட்டை காலி பண்ணுனா அதான் வீட்டை பாம்பு வச்சு காலி பண்ணிட்டேன். இதனால எனக்கு 1000 ரூபாய் நஷ்டமாச்சு. எவ்வளோ 1000 ரூபாய் நஷ்டமாச்சு. கொடுமையே அவ்வளவு பெரிய வீடு போச்சு 1000 ரூபாய் நஷ்டம். 2 சிலிண்டர் வேலை போயிடுச்சு. கடவுளே ஓ வீடு தானே வீடு நாளைக்கு வாங்கிக்கலாம். துட்டு 1000 ரூபாய் வாங்க கேஸ் வாங்க முடியுமா? பாத்துறா டேய் மக்கள் டேய் வீடு வாங்கணும்டா டெல்லிக்கு போடா. எங்க சித்தப்பா தான் நான் மோடி வாங்கிக்கலாம். என் சித்தப்பா தானே சொந்தக்காரனே சொந்தக்காரன் அவங்ககிட்டமா கையாந்து கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன் சொந்தக்காரன் கையாந்துன்னு வச்சு அவன் பிச்சைக்காரன். ஆமா நம்மள மானத்தை வாங்கிடுவான் அவன். சொந்தக்காரன் கிட்ட கை நீட்டாது பஞ்சா கூட இருந்து சொந்தக்காரன் கை நீட்டு யாரா பின்னாடிதான் யாரா ஊரு அங்க போய் வாங்கிக்கலாம். அவன் 10 பேர் விட்டு வந்துட்டான். அவன் சரி சரி எல்லா பசங்களே செத்து போறான். நாக்கு கட்டிட்டு மூக்கு கட்டிக்கிட்டு நாக்கு கடிக்குது மூக்கு கட்டிட்டுலாம் கிட்டுவாங்க. பாடா யாரையும் பேசிக்கிறேன் மக்கால போய் என்கிட்ட வச்சுக்காதனால மொத்தமான ஆளு பாம்பு வச்சு போனாடா. என்னடா இது பாம்பு செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல அவன் அந்த மார்ச் மாசத்துல இலவசமா ஒண்ணு கொடுப்பான். இதான் மிச்சம் எனக்கு பாம்பு நிறைய எழுத்துறீங்களா நம்மளுக்கு என்ன எதுவுமே எழுதிலையா வேணாண்டா டாப்ரு எப்படியா என்ன டாபர்னா ஒரு செல்லமா கூப்பிடுறது. செல்லமா முன்ன மீனிங்க டாபர்னா என்ன மீனிங்க? கூடி கொடுக்குறோம் டாபர். யாரு கூட்டி கொடுப்பான்? ராஸ்டூட். இந்த மேல பறக்குறாங்களா அவங்களா? அது பேராஷூட். அப்ப இது ராஸ்டூட்னா தெவடியானா. அப்ப நீ தெவடியானா நான் டாபர் கண்ணு தெரியாம திட்டாடு விட்டுனா. ரெண்டாவது பாக்குறது 6 பாக்குதா பாவா சொல்லிட்டா. ஏய் என்ன செத்துருக்கு போற அடிச்சுக்கணும். அதான் ஆனா என்ன நீ உட்கார வச்சிருக்கீங்க மாதிரி யார் ராமகிருஷ்ணன் நான் வேலையா கண்ணு சாம முடு 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 நீதமா போனா பேர பெருசு அவங்க யாருக்கு தான் தெரியா? எதுக்கு தான் தெரியா? எனக்கு தெரியும். அவங்க யாருக்கு தான் எதுக்கு தான் எனக்கு தெரியும். வாய்க்கு இது ஐயோ ஏய் சீ அது மூடி வைடா அப்படியே சாப்பிடுறே நெய் ஓடி வை யார் பழக்கம் இதெல்லாம் சாப்பிட ஒரு மாட்டாங்கப்பா கடை தலை சுத்தம் உனக்கு எதுக்கு தலை சுத்தம்? தலை சுத்துமா? ஏன் திருப்பதி போனதில்ல, திருத்தணி போனதில்ல, திருவண்ணாமலை போனதில்ல. ஏன் போல? அந்த மலையெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுத்து வந்தது. என்ன மலையை பார்த்தா? நான் மலையை பார்க்கல, ஒரு குண்டை பார்த்து குண்டை தேவடியா மூடு மூடு மயக்க வந்து சொல்றேன் முதல்ல சொல்லு கை தடிச்சு கடைக்கார அம்மா கடைக்கார அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா அவனு கொத்தாங்க. ஆமா அம்மா ஒரு மாதிரியாக வாங்கி எடுத்து போறாங்க. எங்க அம்மா 10 பாய்க்கிறா கடை எங்க அம்மா தம்முடுற பையா அவன் கீழே நின்று இல்ல நேத்த விளம்பரம் ஊத்துக்கிறேன் டிவியில விளம்பரம் ஊத்துக்கிறாமா என்ன நாங்க கேட்கற ஒரு மரியாதை குத்தி என்ன சொல்றீங்க? அப்ப அந்த வட்டி வேணாம். சரி போனா போன இடமாக்குற அந்த ஆளு வந்தா வந்த இடமா இருக்கிறாரு. ஓ அத சொல்லலாம் தான் வந்த நீ அது வரைக்கும் பேசிக்கிறான். என்ன அவர் காட்டு போய் வந்துங்கிறார் நாட்டுக்கு ஏதோ வந்துங்கிறாருப்பா.
அம்மா தெரியுறா அம்மா சொல்ல போய்யா கூவு அலங்காரி ஏய் வாடி ஐயம் பொண்டாட்டி நச்சு கூக்க என்ன முடி யார் பொண்டாட்டியா இருந்தா நீல கூட்டு பையனடா இது அலங்காரி அலங்காரி என் மனைவி பார்த்து துடிச்சேன் நேத்து என்ன பண்ண போறா பாத்தா என்ன பண்ண போறா வயசாயி போச்சு யார் டேய் வயசாயி முடிஞ்சா ஏய் டேய் சேனா கருப்பு கோணம் இருந்தாமா சரி அது ருசி மாறாது டேய் சேனா ஐயா இவள கல்யாணம் யாரு பச்சோட வேலையா யாருக்கு வாடா ஆயினா டேய் ஆனா அந்த வயசானவங்க தான் நிறைய பேர் டை அடிக்கிறாங்க டேய் யாரை பார்த்து வயசு இளமை ஊஞ்சல் ஆடுகிறது மனைவி பார்க்கணும் பாரு கவுர் ஆட்டுக்கு ஐயா வருகிறாரே அலங்காரி எதுமா என்னடா பில்ட் கேட்டா முடியாதாடா பில்டா அது பெல்டா பிரதர் பில்ட் அது பில்ட் ஸ்டைல் ஜெல் முடியாது வாங்க நான் ஜெல் வச்சியா ஐயா அரஞ்சன தாராங்க அவரு கிடையாது அது நடக்க அது தோப்பா எது தோப்பா இல்ல தோப்பா இல்ல சோப்பா போயிட்டு நம்ம திடீர்னு வெதை ஆயிடுது ஜாக்கெட்டு
வெள்ளை பாவாடை வெள்ளை சேலை இதெல்லாம் போட்டா மெதுவா தானே. ஏய் கணவனா உயிரோடு இருக்கிறான் என் எதிர்க்கு என் நாயை கூட இது போல் தாங்கிட்டு கேட்டா நான் வெத கூட ஆச்சு. அபத்தமான வார்த்தை பேசப்படாது. அப்ப என்னதான் பேசணும்? என்ன பேச ஏண்டா அவ யாரு என் மனைவி 4 மாசமா நான் வச்சிருந்தேன். இல்லைங்க பாதுகாத்து டேய் எப்படி நண்பர் வீட்டுக்கு சென்று 4 மாசமா 4 மாசம் நானே வந்துட்டு மச்சான் நீ கரெக்டா ஞாபகம் வச்சுங்கிற. ஏன்னா 3வது மாசம் தான் நான் சோப்பே போட்டேன். டேய் என்னது சோப் போட்டு அவங்க சொன்னாங்க போட சொல்லி. டேய் சரிமா எங்களுக்குள்ள 1000 இருக்குடா. ஒரு 500 கூட புள்ளா குச்சி பத்துங்க நீ பேசுங்கடா. ஏண்டா ஏய் போற போனா சோறு பொழுது வெஞ்சா 100 ரூபாய் வேணாங்கற 500 ரூபாய் அதிகாரமா கேக்குற. அந்த 500 போற வழியிலே செலவாய் போகுது. கூட அம்மா என்ன கேட்டாங்க அண்ணா என்ன கேட்டாங்க? நல்லா இருக்கியா? குடிமா நான் குடிக்கிறப்போ என் கம்பெனி உன் கம்பெனி என் கம்பெனி டிலோ உங்க கம்பெனியா? இல்ல சூப்பர் கம்பெனி குச்சி பாரு எப்படி இது வாயில ஊத்திக்கணுமா எப்படி ஊத்திக்கணும்? எப்படி ஒண்ணாலும் சாப்பிடலாமா அருமையா இருக்கும் சாப்பிட்டு சொல்லு போட்டா பாரு. எப்படியா அது வேற கோட் நம்பர் கோட் நம்பர் தெரியாதுங்க கோட் நம்பர் கோட் நம்பர் ஆமா நீ ஒரு தேட கூட யாரு சரி ஒண்ணா ஒரு என் மனைவி ஆசையோடு நான் பேசுறேன். அப்படி இருக்க நீதான் பேசுங்கிற அம்மா எவ்வளவு கோவத்துல இருக்காங்க தெரியுமா? ஏன் போக நீ எதுவும் பண்ண மாட்டேன். 4 மாசம் நான் கை அழுத்திக்கிறேன் காலை அழுத்திக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு கால் வலிக்கும் அரிசி பிடிச்சிருப்பேன். டேய், நான் கண்ணு இருக்கிறேன். நான் என்ன ஒரு பேசி உட்காந்து ஏய் அப்பாவுக்கு கால் வலிக்கும். போங்கடா ஏய் குழந்தை பசங்க உள்ள போங்க. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஐயா உங்கள் அலங்காரி மாமா உன்னை பார்க்கவே பறந்து ஓடி கொண்டிருக்கின்றேன். சந்தோஷமா அவ்வளோ தூரத்துல இருந்து என்ன பார்க்க வந்தியா? பார்க்க மட்டுமா வந்திருக்கிறார். அலங்காரி அந்த வெள்ளம் தயிர்க்கம் வெள்ளி பாடட்டம்மா அழகையெல்லாம் கோவிலே
உங்களுக்காக அரசு இட சாப்பாடு எல்லாம் உள்ள இருக்கு. சாப்பாடு தானே சரிங்களா? உணவு அறிஞ்சு விட்டு அதன் பிறகு ஆக வேண்டியது கவனிக்க